உணவே தெய்வம். குரல் கூறுவதை கவனியுங்கள். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. குரல் 339. தியானத்தின் மூலமாக உடலை மறந்து இருப்பது, நாம் உடலை மறந்திருப்பது சாக்காடு. உடலுக்குள் மீண்டும் வந்து நாம் பிறக்கிறோம் என்று அர்த்தம். அப்படியென்றால் உடலை மறந்திருந்தாலே நீங்கள் அந்த சூட்சும தேகத்தை அடையலாம், நீங்கள் மீண்டும் பிறப்பெடுக்கலாம் என்று அவர் கூறுகிறார். உடம்பை பிறப்பு தனித்து ஒளிய புண்பற்றதற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. பறவைகள் கூட்டை விட்டு பறப்பதை போல உயிர் ஒளி உடலை விட்டு மறைந்துவிடும். அதற்குள் அந்த ஒளி உடலை நாம் பெற வேண்டும், இல்லையேல் இந்த கூட்டை விட்டு அந்த ஒளியும் சென்றுவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும். நான் இந்த உடல் என்று அந்த செருக்கை நாம் அறுத்தால் வானோருக்கு உள்ள அந்த ஒளி உடல் நமக்கு கிடைக்கும் என்பது திண்ணம். இதை நீங்கள் புரிந்து கொண்டு வாழுங்கள். வணக்கம்.